அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்த தவறை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உள்ளம் கோணி போகாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர் இந்த செய்தி ஏன் அங்க சொல்லி அனுப்புறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்க்கு விரோதமா அனுப்பல, அங்க உள்ள தந்த குடும்பம் இதனால பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு இரக்கத்தில் பாசத்தில் அனுப்பினார் என்றதை ரசூலுல்லாஹ் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறை சுட்டிக்காட்டிய அந்த விதத்தை பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளிலும் எப்படி இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று ஏவினார்களோ, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எவற்றை விட்டெல்லாம் நம்மை தவிர்ந்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற இறுதி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை அடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா உரையில் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் நபிகளாரின் நடைமுறைகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் அன்பியாவில் சொல்கிற பொழுது சொல்கிறான்: வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, நாம் உங்களை அகிலத்தாருக்கு அருள் கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய மனித சமுதாயத்துக்கு அருள் கொடை என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். வேறு வசனத்தில் அல்லாஹு தஆலா சூரா தௌபாவினுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு கவலையாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களுடைய விவகாரங்களில் அவர் மிக ஆர்வத்தோடு இருக்கிறார். அவர் மூமின்களுடைய விஷயத்தில் அவர் ரொம்ப மிக இரக்கமானவராக, கருணை மிக்கவராக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை அவர்களுக்கு முன்னால் சுட்டிக்காட்டுவார்கள். சுட்டிக்காட்டி அந்த தவறுகளிலிருந்து அவர்களை தூரப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமுதாயம் பாவங்களை விட்டு தூரமாகி
நரகத்தை விட்டு தூரமாக வேண்டும் என்ற மிக முக்கியமான பிரச்சாரத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இபாதத்துகளை ஆர்வமூட்டி சுவர்க்கத்தை நோக்கி மனிதர்களை வழிகாட்டிய ஒரு தூதர் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாம் உங்களை அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட அருளாகி அல்லாஹ்வுடைய தூதர் அருமை சஹாபாக்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த பாசம், அவர்கள் மீது இருந்த அந்த முஹப்பத், அவர்கள் மீதுள்ள அந்த இரக்கத்தின் காரணமாக அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் அவர்களுக்கு உணர்த்தி அந்த தவறுகளில் இருந்து அவர்களை தூரப்படுத்தினார்கள். அந்த வழிகாட்டல் இன்றைக்கு வாழக்கூடிய நம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது. சில வழிகாட்டல்களை பார்க்கிற பொழுது எதுவுமே அறியாதவர்கள் சில தவறுகளை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உள்ளத்துக்கு அந்த விஷயத்தை உணர்த்தி அந்த விஷயத்தில் இருந்தவர்கள் தூர விலகி வாழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான தர்பியத்தை, ஒரு அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருப்பதை நாம் சுன்னாக்களை வாசிக்கிற பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழியாக இருக்கிறது. அப்பொழுது பைனமா நஹ்னு ஃபில் மஸ்ஜிதி மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகளாரோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். இது ஜாஅஹு அராபியுன், ஒரு கிராமப்புற மனிதர் வருகிறார். வந்து அவர் அதாவது ஃபகாம பிபௌலின் ஃபில் மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசல்ல வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறார். வந்தவர் பள்ளிவாசலுடைய மகிமை அறியாதவர், பள்ளிவாசலுக்கு இருக்கிற அந்த புனிதத்தை அறியாத மனிதர் வந்து பள்ளிவாசலிலே சிறுநீர் கழிக்கிறார். ஃபகால அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ் மஹ், சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்கள் பள்ளியினுடைய புனிதத்தை அறிந்தவர்கள் அவரை ஏசுகிறார்கள், விரட்ட பார்க்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரமுஹு தஊஹு ஃபதரகுஹு ஹத்தா பால, அவரை விரட்டாதீர்கள், அவரை ஏசாதீர்கள், அவர் சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் அவரை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். தும்ம இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, பிறகு அவர் சிறுநீர் கழித்து முடிந்தது பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைக்கிறார்கள். அழைத்து ஃபகால லஹு, அவருக்கு உணர்த்தினார்கள், இன்ன ஹாதிஹில் மசாஜித், இது அல்லாஹ்வுடைய மாளிகை, இது பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தஸ்லுஹு லிஷைஇன் மின் ஹாதல் பௌலி வல் கதர், பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சிறுநீர் கழிப்பது கூடாது, இங்கு அழுக்குகளை கொண்டு வந்து கொட்டுவது கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னமால் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இடம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஸ்ஸலாத், தொழக்கூடிய இடம், வ கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுகிற இடம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு தோழரை அழைத்து இவர் சிறுநீர் கழித்த அந்த இடத்தின் மீது தண்ணீரை ஊற்றி அதை சுத்தப்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் எல்லோருக்கும் தெரியும் பள்ளிவாசலினுடைய புனிதத்தன்மை. பள்ளிவாசல் என்பது மிக புனிதமான இடம். அது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற, அல்லாஹ்வை தொழுகின்ற, அல் குர்ஆனை ஓதுகிற ஒரு புனிதமான இடம். ஆனால் வந்தவர் அந்த புனிதத்தை பற்றி அறியாதவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவருக்கு உணர்த்தி, இது ஊத்தைகளை கொட்டுகிற இடம் அல்ல, இது சிறுநீர் கழிக்கிற இடம் அல்ல, இது அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பதை அந்த மனிதருக்கு விளக்கப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சஹாபாக்கள் விரட்டிய பொழுது, சஹாபாக்கள் கடிந்து கொண்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கு அதை உணர்த்துகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதர் பள்ளிவாசலுடைய புனிதத்தை அறியாமல் செய்யக்கூடியவராக இருப்பார். இன்னும் சிலரை பார்த்தால் அதை அறிந்து கொண்டு வேண்டுமென்றே செய்வார்கள். அறியாத மனிதர் செய்கிற பொழுது அவரை நாம் விரட்டி ஏசி அல்லது அவரை தண்டித்தால் அவருக்கு இந்த புனிதத்துவத்தை பற்றி விளக்கப்படுத்த முடியாது. நாம் எல்லோரும் இல்லாத பொழுது அவர் இதே வேளையை திரும்ப செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அல்ல, அவருடைய
அவருடைய உள்ளத்துக்கு உணர்த்தினார்கள், இது அல்லாஹ்வுடைய மாளிகை, இந்த மாளிகையில் வந்து நீங்கள் அழுக்குகளை கொட்டக்கூடாது, சிறுநீர்களிக்க கூடாது, இது அந்த படைத்த ரப்பை திக்ர் செய்கிற இடமாக இருக்கிறது, அவனை தொழுகிற இடமாக இருக்கிறது, அவனுடைய கலாமை ஓதுகிற இடமாக இருக்கிறது என்று செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு உணர்த்திய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுகளை உணர்த்திய விதம், தவறுகளை சுட்டிக்காட்டிய விதம் இருக்கிறது, அது மிக அலாதியான ஒரு விதமாக இருக்கிறது. அந்த மனிதருடைய உள்ளத்தில் அவர்கள் பேசி, அந்த மனிதர்கள் உணர்வு ரீதியாக அதை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை விட்டு தூர விலகி வாழக்கூடிய அளவுக்கான ஒரு சிறப்பான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அபி உமாமா அல் பாஹிலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ஃபத்தன் ஷாபன் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ், ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார், வந்து ரசூலாட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இஅதன் லி பிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஅக்பலல் கௌமு அலைஹி ஃபஸஜருஹு ஃபகாலு மஹ் மஹ், ஒரு சஹாபா சமுதாயம் அவர் அளவிலே ஓடி சென்று அவரை அதாவது விரட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வந்து என்ன பேசுறீங்க, இஸ்லாத்தில் விபச்சாரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ பக்தன் வ ஸஅ சபீலா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அல்லவா. செய்ய வேண்டாம் என்று சொல்வதை விட நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு மிகப்பெரிய தவறை செய்வதற்கு அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் அவரை ஏசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே அவரை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், அவரை எனக்கிட்டால கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் அவரை நிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அப்படி அமருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக, நீங்க விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறீங்களப்பா, நீங்க விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய தாயில் யாராவது வந்து விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அந்த மனிதர் சொல்கிறார், லா வல்லாஹி வல்லாஹி வலன்னாசு யுஹிப்பூனஹு லி உம்மஹாத்திஹிம், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய தாயின் மூலமாக விபச்சாரம் செய்வதை விரும்பவே மாட்டான் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நீ அப்படியாக இருந்தால் உன்னுடைய பெண் பிள்ளை இடத்தில் யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாய் என்று கேட்கிறார்கள். அவர் முடியாது யார சொல்லுதான் சொல்கிறார். அப்படியாக இருந்தால் அத்துஹிப்புஹு லி உக்திக, யாராவது வந்து உன்னுடைய சகோதரிடத்தில் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாய் என்று கேட்கிறார். அவர் சொன்னார், இல்லை யார சொல்லலாம், முடியாது. அப்படியாக இருந்தால் உன்னுடைய சாட்சி இடத்துல மாமியிடத்துல யாராவது வந்து விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாய் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், முடியாது யார சொல்லலாம், விடமாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன மனிதரிடத்தில் கேட்டார்கள், அப்படியாக இருந்தால் நீ விபச்சாரம் புரிய வேண்டும் என்று யோசிக்கிற அல்லது அனுமதி கேட்கிற அந்த பெண்ணும் யாரா ஒருவருக்கு தாயாக, யாரோ ஒருவருக்கு மகளாக, யாரோ ஒருவருக்கு மாமியாக, சாட்சியாக, சகோதரியாக இருப்பாளே, அந்த விபச்சாரத்தை நீ எப்படி உன்னுடைய உறவுகள் மீது வெறுக்கிறாயோ அதுபோல நீ விபச்சாரம் செய்ய போகிற அந்த பெண்மணியுடைய சகோதரர்கள் உறவுகள் வெறுப்பார்களே என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் விபச்சாரம் தேவையில்லை யார சொல்லலாம் என்று சொல்லி திரும்ப போகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களை பிடித்து சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர் தன்பஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, வத்தஹீர் கல்பஹு அவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு அவருடைய மறைவான அந்த உறுப்பை பாதுகாப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை புரிந்த ஹதீஸை நாங்கள் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு வந்த அந்த மனிதரை அடித்து விரட்டவில்லை, அவரை ஏசவில்லை, அவரை சமுதாயத்துக்கு முன்னால் அம்பலப்படுத்தவில்லை, அவர் கேட்ட கேள்வியை பற்றி எல்லோருக்கும் முன்னால போய் கதைத்து சிரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு அவர் அதற்கு பின்னால் விபச்சாரம் என்கிற அந்த பாவத்தை விட்டு தூரமாகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறந்த
உள்ளத்துக்கு, அதாவது அந்த பாவத்தை விட்டு தூர விலகி வாழக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு உணர்த்தினார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வந்த மனிதர், பாவத்தில் இருக்க வேண்டும் என்ற வந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த அழகான வழிகாட்டில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர்கள் சில தவறுகளை செய்து கொண்டு வருகிற பொழுது அந்த தவறுகளுக்கான பிராயச்சித்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த தவறுகளுக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அந்த பரிகாரத்தை பெறுகிற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு அன்பாக மிக கருணையாக நடந்து கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பைனமா நஹ்னு ஜுலூசுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஜாஅஹு ரஜுலுன் ஃபகால யா ரசூலல்லாஹ் ஹலக்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபிகளாரோடு அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மனிதர் ஓடி வந்தார். வந்து சொன்னார், ஹலக்து, நான் அழிந்து நாசமாகிவிட்டேன் என்று சொன்னார். ஹலக்து, நான் அழிந்து நாசமாகிவிட்டேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலக்க, உனக்கு என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஃபகால வகாத்து அலா இம்ராத்தி வ அன சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிற பொழுது என்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன், நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் ரமலான் காலத்தில் நோன்போடு தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது மார்க்கம் தடுத்த விஷயம். அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வஹல் தஜிது ரகபத்தன் துஅதிகுஹா, உன்னிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறாளா? அடிமை இருந்தால் அந்த அடிமையை நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினாங்க. அவர் சொன்னார், என்னிடத்தில் அடிமை கிடையாது, விடுதலை செய்வதற்கு அடிமை இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியாக இருந்தால் ஃபஹல் தஸ்ததீஉ அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், அப்படியாக இருந்தால் நீ 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும், உன்னால் முடியுமா என்றார்கள். அவர் சொன்னார், முடியாது யா ரசூலுல்லாஹ், 1 மாதம் நோன்பு பிடிக்க முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னால் 2 மாதம் நோன்பு பிடிக்க முடியாது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படியாக இருந்தால் ஃபஹல் தஜிது இத்ஆமு 60 மிஸ்கீனன், அப்படியாக இருந்தால் 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், உனக்கு முடியுமா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், என்னால் முடியாது யா ரசூலுல்லாஹ், என்னால் முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம் கூடையை கொண்டு வந்து முன்னால வச்சு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஹுத்ஹா ஃபதஸத்தக் பிஹி, இதை கொண்டு போ, இதை கொண்டு சென்று தர்மமாக யாருக்காவது கொடுத்து விடு, சதகா செய்து விடு என்று சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னார், கால ரஜுல் அலா அஃபர மின்னி யா ரசூலல்லாஹ் ஃபவல்லாஹி மா பைன லாபத்தைஹா, 2 மலைகளையும் சுட்டிக்காட்டி சொன்னார், இந்த 2 மலைகளுக்கும் இடையில உள்ள எல்லா வீடுகளையும் போய் பார்த்தால் எல்லா வீடுகளையும் என்னுடைய வீட்டை போல ஒரு வறுமையான வீடு, நான் என்னை போல ஒரு ஏழை வேறு யாரும் கிடையாது யா ரசூலுல்லாஹ், நான் வேறு யாருக்கும் கொண்டு போய் கொடுக்கவா யா ரசூலுல்லாஹ்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் அன்யாபஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறாங்க. அவங்களோட கடவாய்ப்பற்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் ஃபஅத்இம்ஹு வஹ்லக், இதை கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லி திருப்பி அனுப்பிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்கள் சில அறியாத தவறுகளை செய்துவிட்டு வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறுகளுக்கான பரிகாரத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்களோடு நடந்து கொண்ட அந்த மென்மையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? நீ ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் இல்லை என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கடிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உன்னால் 2 மாதம் நோன்பு பிடிக்க முடியுமா என்று கேட்கிறார். அவர் முடியாது என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கடிந்து கொண்டவரை விரட்டவில்லை. அவரிடத்தில் உனக்கு 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு முடியாது என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பேரித்தம்பள கூடையை கொடுத்து இதை கொண்டு போய் ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடு என்று சொன்ன பொழுது என்னை விட வேறு ஏழை யாரும் இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இதை கொண்டு போய் நீயும் உன்னுடைய குடும்பமும் சாப்பிட்டு விடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து அனுப்பி வரலாற்றை பார்க்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு கருணையோடு, எந்த அளவுக்கு பாசத்தோடு, எந்த அளவுக்கு அந்த சஹாபா தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டு
அவர்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த தவறை திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டி அவன் திருந்தியதற்கு பிறகு கூட அந்த தவறை சொல்லி காட்டியே அந்த தவறில் அவன் தொடர்ந்து இருப்பதற்கு சில பொழுது நாம் காரணமாகி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஹதீஸை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி. அதாவது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலத ரஜுலன் மின ஃபிஷராப், ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் கசீடி கொடுத்தார்கள். அவர் சாராயம் மதுபானம் அருந்திய குற்றத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதருக்கு கசீடி கொடுக்கிறார்கள். ஃபஅதா பிஹி யௌமன், ஒரு நாள் அவர் வருகிறார். ஃபஅமர பிஹி ஃபஜலத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மதுபானம் அருந்தி விட்டார், அவருக்கு நீங்கள் கசேடி கொடுங்கள் என்று ஏவப்படுகிறது. அப்பொழுது கசேடி கொடுக்கப்பட்ட பொழுது ஃபகால ரஜுலுன் மினல் கௌம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவரை சபிப்பாயாக என்று அவர் கடிந்து கொண்டார். இவரை சபிப்பாயாக என்று சொல்லி இவருக்கு சாபமிட்டார். யாருக்கு? அந்த அதாவது மதுபானத்தை அருந்துவிட்டு அதற்கான தண்டனையை, குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனை அனுபவித்த மனிதருக்கு இன்னும் ஒரு மனிதர் அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவரை சபிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தல்ஐனூஹு, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு காரியத்தை செய்துவிட்டு நபிகளிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் நான் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேன், எனக்கான பரிகாரத்தை, குற்ற பரிகாரத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அந்த மனிதரை குறித்து நீங்கள் சபிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறு செய்த மனிதர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட அந்த மென்மை தன்மையை நீங்கள் பாருங்கள். மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட விபச்சாரம் செய்து விட்டு வருகிறார். வந்து சொல்கிறார், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், வைஹக் இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வ துப் இலைஹி, உனக்கு என்ன பிடித்திருக்கிறது, திரும்பி செல், இஸ்திக்ஃபார் செய், தௌபா செய்து மீண்டு கொள் என்கிறார்கள். அவர் கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறார். போய்த்து அவருடைய மனசு உள்ள மொத்துக்கொள்ளல, திரும்ப வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வுடைய தூதரே சுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வைஹக் ஃபர்ஜ ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, நீ திரும்பி செல், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய், நீ தௌபா செய்து மீண்டு கொள் என்கிறார். அவர் திரும்ப கொஞ்சம் தூரம் போறாரு, ஆனால் உள்ளம் இடம் கொடுக்கல, திரும்ப வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை சுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்ப அப்படித்தான் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிக்க பிறகும் அவர் வந்து, இல்லை யா ரசூலல்லாஹ் விபச்சாரம் புரிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் சுத்தப்படுத்துங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அபிஹி ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா, இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ் அவர் நன்றாகத்தான் இருக்கிறார். அப்படி என்றால் அயஸ்ரிபு ஹம்ரன், அவர் மதுபானம் அருந்தி விட்டு வந்திருக்கிறாரா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் அவருக்கு பக்கத்தில் போய் அவருடைய வாயை நுகர்ந்து விட்டு சொன்னார்கள், இல்லை அவர் மதுபானம் அருந்தவில்லை, அவர் எந்த விதமான மதுபானத்தையும் அருந்தாமல் நன்றாகத்தான் இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பிறகுதான் கேட்டார்கள், அஸனைத, உண்மையில் விபச்சாரம் புரிந்து விட்டாயா? முஸ்லிம்ல வரக்கூடிய வேறு ஹதீஸ்ல லஅல்லக நலர்த, சில பொழுது நீ பார்த்திருப்பாய், அவ் லமஸ்த தொட்டிருப்பாய், அவ் கப்பல் தல்லது முத்தமிட்டிருப்பாய் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை கேட்ட அந்த ஹதீஸ்களை பார்க்கிறோம். என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்து விட்டு வந்த மனிதர்களோடு நடந்து கொண்ட அந்த வித்தியாசமான அணுகுமுறையை பார்க்கிறோம். என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் செய்யவில்லை யா ரசூலுல்லாஹ், உண்மையில் விபச்சாரம் தான் புரிந்து விட்டு வந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கான அந்த ஹத்தை நிறைவேற்றிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா
சஹாபாக்கள் தவறோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய அந்த விதத்தை பார்க்கிற பொழுது அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அந்த தவறின் பக்கம் திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்தால் அவர்கள் திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு அவர்களை திருத்தி அனுப்பிய அந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதருடைய கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரா ஹாத்தமன் மின் ذهب في يد رجل. அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், ஒரு மனிதரை பார்க்கிறார், அவருடைய கரத்திலே ஒரு தங்க மோதிரம் இருக்கிறது. அந்த மோதிரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். மோதிரத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் தங்க மோதிரம் அணிவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். அது அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்க்கிறார்கள். அவருடைய கையிலே ஒரு தங்க மோதிரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸாஹு ஃபதரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டி அப்படி வீசிடுறாங்க ரசூலுல்லாஹ். ஏனென்றால் ஆண்கள் தங்க மோதிரம் அணிவது ஹராம், மார்க்கம் தடுத்த காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தங்க மோதிரத்தை கலட்டி வீசுகிறார்கள். வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாமிது அஹதுக்கும் இலா ஜம்ரத்தின் மின் நார் ஃபயஜஅலுஹா ஃபீ யதிஹி. உங்கள ஒருவர் தன்னுடைய கரத்திலே நெருப்பிலான அந்த அதாவது சுவாலையை உங்களுடைய கரத்தில் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி விட்டு சென்று விட்டார்கள். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு அவருக்கு ஃபகீல் அல் ரஜுல், அந்த மனிதனுக்கு சொல்லப்படுகிறது, பஅதமா தஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத் ஹாத்தமக், அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டி வீசிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது, உங்களோட மோதிரத்தை நீங்க எடுங்க, எடுத்து ஃபந்தஃபி பிஹி, அதை நீங்க பிரயோசனப்படுத்துங்கன்னு சொல்லப்படுகிறது. பிரயோசனப்படுத்துங்கன்னு சொல்லப்படுகிறது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஃபகால லா வல்லாஹி லா ஆஹுது அபதா, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், இதற்கு பிறகு நான் அந்த மோதிரத்தை எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் வீசி எறிந்த மோதிரத்தை நான் எடுக்கவே மாட்டேன் என்று சொன்னார். அவருக்கு தெரியாது இந்த அளவுக்கு ஒரு தவறான பாரதூரமான விஷயம் என்று தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது இது அணிவது நரக நெருப்பிலான ஒரு தீப்பொறி அணிவதை போல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கடிந்து கொண்டு அதை அப்படியே கலட்டி வீசினாங்க என்றால் அவருக்கு தெரியுது இது ஒரு மோசமான விஷயம், இதை அணிவது கூடாது என்று தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் போனதுக்கு பிறகு அவருக்கு சொல்லப்படுகிறது, இதை கையில அணிகிறது ஹராம், ஆனால் பாவிப்பது ஹராம் அல்ல, இதை பிரயோசனப்படுவது ஹராம் அல்ல, இதை கொண்டு போய் விட்டு பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், இதை வீட்டில் உள்ள ஆட்களுக்கு அணிவிக்கலாம், அது தடையல்ல, எடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் வீசி எறிந்த ஒன்றை நான் திரும்ப எடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதரை பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டால், மார்க்க சட்டங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் நடைமுறையில் வராது. மார்க்க சட்டங்கள் நல்லா அறிஞ்சிருப்பாங்க, நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இன்னும் சில ஆட்களை பார்த்தால் மார்க்க சட்டங்கள் தெரியாது, சொன்னால் நடைமுறைப்படுத்துவாங்க என்றால் அப்படிப்பட்ட மனிதரான இவருக்கு தெரியாது இந்த அளவுக்கு பாரதூரம் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கலட்டி வீசின உடனே தான் அவருக்கு தெரியுது இதனுடைய பாரதூரம் என்னென்று தெரியுது. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டி வீசிய ஒன்றை நான் இதற்கு பிறகு அணியவே மாட்டேன், இதற்கு பிறகு அது எனக்கு தேவையே இல்லை, நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி சென்ற அந்த மனிதருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் செய்த தவறுகளை மிக அழகாக சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை அவர்கள் இதற்கு பிறகு செய்யாத அளவுக்கு அவர்கள் அந்த தோழர்களை திருத்திய வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோலதான் உமர் இப்னு அபி சலமா என்கிற நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், குந்து குலாமன் ஃபி ஹிஜ்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே நான் இருந்து கொண்டிருக்கிற பொழுது வகானத் யதி ததீசு ஃபி ஸஹ்ஃபா, என்னுடைய கை இருக்கிறது, என்னுடைய கை தட்டுல சாப்பாட்டு சஹன்ல அப்படியே சுற்றி கொண்டு வந்தது. நான் சாப்பிடுகிற பொழுது நபிகளாருடைய மடியின் மீது அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கரங்கள் அப்படியே சஹன்ல அப்படியே தட்டுல சுத்தி கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக அழைத்து சொன்னார்கள். சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல். வகுல் பியமீனிக்க, உன்னுடைய வலதுகரத்தால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலீக்க, உனக்கு பக்கத்தில் உள்ளதை சாப்பிடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபமா ஜாலத் தில்க
அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு நான் அப்படித்தான் சாப்பிட்டேன், அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு நான் ஒரு நாளும் அப்படி என்னுடைய கரங்களை கொண்டு போய் சஹன்ல எல்லா பக்கமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் சாப்பிட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ஒரே ஒரு முறை சுட்டிக்காட்டி அந்த விதம் இருக்கிறது, அது ரொம்ப அலாதியான விதம், அந்த விதத்தை நான் புரிந்து கொண்டு என்ற வாழ்க்கையில் அதற்கு பிறகு அப்படி சாப்பிட்டதே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஏற்படுத்தின மாற்றம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு நாம் சிறிய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது அந்த தவறுகளை அவங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக மிக சிறப்பாக சுட்டிக்காட்டினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களோட வாழ்நாள் முழுக்க நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சுட்டிக்காட்டியதை போல சிறுவர்கள் தவறிழைத்து விட்டு வருகிற பொழுது அந்த சிறுவருடைய பிஞ்சி உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளை அப்படியே விட்டுவிட்டு நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த விதங்களை நாம் ஹதீதுகளை வாசிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சிறிய சிறிய பிள்ளைகள் தவறுகள் செய்கிற பொழுது அந்த தவறுகளை நாம் காண்கிற பொழுது அந்த தவறுகளை அந்த பிள்ளைகள் விட்டு தூர விலகக்கூடிய அளவுக்கு அந்த தவறுகளை தங்களுடைய வாழ்நாளில் செய்ய முடியாத அளவுக்கு செய்யக்கூடாத அளவுக்கு அவர்களை நாம் திருத்த வேண்டுமே தவிர அவருடைய உள்ளங்களை உடைத்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை நோவினைப்படுத்தி அவர்கள் அந்த தவறை திரும்ப திரும்ப நமக்கு முன்னால் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை நாம் மாற்றிவிடக் கூடாது. இன்றைக்கு நிறைய சமுதாயத்தில் பேசப்படுகிற இந்த கவுன்சிலிங், அதாவது உளவல துணை, பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது அல்லது பிள்ளைகள் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அதிலிருந்து அவர்களை கலட்டி எடுப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட உளவலத்துறை நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த உளவல துணைகளை நாம் பார்க்கிற பொழுது மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த முஅல்லிமாக சிறந்த டீச்சராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பதை வரலாறு நமக்கு சான்று பகர்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுகளை காண்கிற பொழுது தவறுகளை பார்க்கிற பொழுது அதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக சுட்டிக்காட்டுவார்கள், கண்டிப்பாக திருத்துவார்கள். ஆனால் சுட்டிக்காட்டுகிற அந்த விதம் இருக்கிறது, அந்த விதம் உண்மையில் அந்த மனிதர்கள் அந்த தவறுகளை விட்டு தூர விலகி அந்த தவறுகளை தங்களுடைய வாழ்நாளில் செய்யக்கூடாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு உணர்த்துவார்கள். அப்படி உணர்த்தக்கூடிய மனிதர்களாக நாமும் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நிலைமை நம் எல்லோருக்கும் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் நபிகளாரின் நடைமுறைகள் என்ற இந்த தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். சில மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சில விடயங்களை அந்த விடயத்தினுடைய தாற்பயத்தை அறியாமல் செய்து விடுவார்கள், அல்லது அந்த விடயத்தை செய்கிற பொழுது அவர்களுடைய மனோநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டுதான் அந்த தவறைக்கான வழிகாட்டில் நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் என்ன தெரியுமா செய்தார்? அல்லது அரசல ரிசாலத்தன் இலா முஷ்ரிகி மக்கா யுக்பிருஹும் ஃபீஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஜஹஸ ஜைஸன் லிஃபத்ஹிஹா. இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு ஒரு படையை நகர்த்தி செல்வதற்கான ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் சஹாபாக்களோடு. அந்த ஆலோசனை செய்கிற பொழுது இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழர் இருக்கிறார். இவர் இருந்துட்டு அந்த ஆலோசனையை கேட்கிறார். கேட்டுவிட்டு மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு படை நகர்த்தி வரப்போகிறார்கள் என்கிற செய்தியை இவர் மக்காவுக்கு அனுப்புகிறார். அனுப்புற காரணம் என்னன்னு கேட்டால், மக்காவில் இவருடைய குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க. இவர் ஏன் அனுப்பினார்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அனுப்பல, நபிகளாரை நீங்கள் தாக்குங்கள் என்று செய்தி அனுப்பல, ரசூலுல்லாஹ் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று செய்தி அனுப்பவும் இல்லை. இவர் என்ன அனுப்புகிறார் என்று கேட்டால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு படை நகர்த்தி வருகிறார்கள் மக்காவை வெற்றி கொள்றதுக்கு என்ற செய்தியை
மக்காவுல உள்ள தன் குடும்பத்துக்காரர்களுக்கு அனுப்புறார். என்று கேட்டால் தன் குடும்பம் அங்க சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி, குடும்பம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தி அனுப்புறார். அனுப்பினால் இவர் அனுப்பிய செய்தி மக்கா குறைஷிகளுக்கு தெரிய வருது. மக்கா குறைஷிகளுக்கு தெரிய வந்தால் அங்க அவங்க அலர்ட் ஆகுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுகளுக்கு எட்டுகிறது. எட்டினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இந்த செய்தி சபையில பேசப்பட்ட செய்தி, ஒரு நாட்டினுடைய ரகசியம். இதை அங்க கொண்டு போனது யார் என்ற விஷயம் வருகிற பொழுது இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஊடாகத்தான் இந்த செய்தி போயிருக்கிறது என்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சால் சஹாபாக்கள் கொந்தளித்து போகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய தூதரே இவர் என்னிடத்தில் தாருங்க, இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த அணுகுமுறையை பாருங்க. இவர் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. எதை சொல்லக்கூடாது அந்த ரகசியத்தை மக்காவுக்கு சொல்லி அனுப்பி விட்டார். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார், அவரை தாங்க, அவருடைய கழுத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே இன்னஹு கத் ஷஹித பத்ரன், அவர் யார் தெரியுமா? அவர் பத்ர்ல கலந்து கொண்ட நபித்தோழர். சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர். வமா யுத்ரீக லஅல்லல்லாஹ அன் யகூன கத் இத்தலா அலா அஹ்லி பத்ரின், உங்களுக்கு தெரியுமா உமரே, பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா உமரே என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகால் யஅமலு மா ஷிஅதும் கத் கஃபர்து லக்கும், நீங்க விரும்பினதை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிற மனிதராக இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா இருக்கிறார். அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவர் பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்த தவறை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உள்ளம் கோணி போகாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர் இந்த செய்தி ஏன் அங்க சொல்லி அனுப்புறார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ்க்கு விரோதமா அனுப்பல, அங்க உள்ள தன் குடும்பம் இதனால பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு இரக்கத்தில் பாசத்தில் அனுப்பினார் என்றதை ரசூலுல்லாஹ் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறை சுட்டிக்காட்டிய அந்த விதத்தை பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது அந்த தவறு செய்கின்ற நேரத்தில் அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு அதையும் சேர்த்து சுட்டிக்காட்டிய அந்த விதங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறு என்றது மனிதன் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த தவறை கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவறுகளை காண்கிற பொழுது மிக நுணுக்கமாக, மிக இரக்கமாக சஹாபாக்களிடத்தில் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளுக்கான பிராயச்சித்தத்தை தேடுமாறு, அதற்கான பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்களோ, அதுபோல தவறுகள் நடைபெறுகிற பொழுது அந்த தவறுகளை நாமும் சுட்டிக்காட்டி இந்த உலகத்தில் வாழ்கிற இறுதி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.